ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிட் 1ல இந்த 4 டாபிக் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் ப்ராசஸ், பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மாடல்ஸ். ஸோ நம்மளுடைய நோட்ஸ் அண்ட் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் கிடைக்கும், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு கோட் எழுதி அதை எதர் கமாண்ட் விண்டோலையோ இல்லை யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி பட்டன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணாலோ அது சாஃப்ட்வேர் க்ரியேட் ஆகி வந்துடும். ஆனால் அதோடைய எஃபிஷியன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமானா அது இருக்காது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கோட் அடிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் இருக்கணும், அடுத்து இந்த ஃபேஸ் வரணும், அடுத்து இதை ஃபாலோ பண்ணணும், அப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்குது. அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஏன் இந்த அப்ரோச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்களேன், ஸோ அந்த அப்ரோச்சில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்குயர்மெண்ட் கேதரிங்னா இப்படி இருக்கணும், யூசரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தான் நம்ம சாஃப்ட்வேர் செய்கிறோம். அதை விட்டுட்டு நம்ம செய்கிற சாஃப்ட்வேருக்கு யூசர் அடாப்ட் ஆகணும்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸும் ஒரு முக்கியமான பங்கை கொடுக்குது அந்த சாஃப்ட்வேரோடைய எஃபிஷியன்சியில். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா இதில் எந்த ஒரு எஃபிஷியன்சியும் இருக்காது, யூசர்னால் கடைசியாக ரிஜெக்ட் தான் பண்ணப்படும். ஸோ அப்போ இது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையபிள், ஸ்கேலபிள், எஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி வேணும். அடுத்தது யூசரோட ரெக்குயர்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து எட்ஜ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் எரர் த்ரோ ஆகும், சில இடங்களில் அந்த மாதிரி கிராஷ் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராப்பரான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ், ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோடிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது வந்து அந்த ப்ரோக்ராமிங்க்கே வந்து ஒரு அழகு சேர்த்து ஒரு நீட்டான சாஃப்ட்வேரை கொண்டு வரது தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதில் இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் வரணும், இந்த அப்ரோச் இருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்ரோச்சில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை சாஃப்ட்வேர் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒரு யூசருக்கு தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் செய்கிறோம். அந்த யூசருக்கு என்ன நீட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி நீட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டீட்டெயில்டாக அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் வைக்கணும். அடுத்தது டிசைன். ஸோ இந்த நீட்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், என்ன மாதிரி ஆர்கிடெக்சர் தேவை, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், பெனிஃபிஷியலாகவும் இருக்குங்கிறத டிசைன் பண்ணுறோம். அதெல்லாம் டிசைன் பண்ணினதுக்கப்புறம் தான் கோடிங்கில் உட்காரோம். ஸோ அது கோடிங் ப்ராசஸ் போவோம். அதுக்கப்புறம் கோடிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 லெவல் ஆஃப் டெஸ்டிங் போகுதுன்னு வச்சுக்கோங்க. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கு, அப்புறம் டெவலப்பர் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், அது இதுன்னு ஏதோ ஒரு டெஸ்டிங் போகுது. அதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணுறோம், கிளைண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் சாஃப்ட்வேர் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வாட்டர்ஃபால் மாடல், ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்டு. வாட்டர்ஃபால் மாடல்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட்னா மல்டிபிள் சைக்கிள்ஸ். ஒரு யூசரோடைய நீட்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக் கேஸ் எடுத்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கேஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறது. காம்பனன்ட் பேஸ்டுனா ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் யூசருக்கு ஒரே கான்செப்ட் தேவைப்படும். அந்த இடத்துல வந்து ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணி அந்த காம்பனன்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ராடக்ட் பேஸ்டு, ப்ராஜெக்ட் பேஸ்டு, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஸ்பெஷலைஸ்டு பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகைல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அகைல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குயிக்காக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை முடிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சைக்கிளும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம இது வரைக்கும் முடிச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணி அதை முடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வீக்ஸு, அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோன்னு அந்த ஃபஸ்ட்டு வீக்கோட ஸ்டார்டிங்கில் டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணிவிட்டு அந்த 2 வீக்ஸில் ரிகரஸாக ஒர்க் பண்ணுவாங்க. முடியும் போது அந்த ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம பிளான் பண்ணது முடிச்சுதா, முடிக்கலையா, ஏன் முடிக்கல, இந்த மாதிரி கண்டினியூஸாக இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அகைல் ப்ராசஸ். எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கிறது வந்து இன்னமும் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்புறம் ஸ்பைரல் மாடல், வி மாடல், அப்புறம் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அகைல் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் பார்ப்போம்.
நம்மளுடைய வீடியோ லிங்க்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. கீழே QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆப் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க.